நம்மளோட லைனக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் சீரியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபியன் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு உபுண்டு டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உபுண்டு டவுன்லோட் அப்படின்னு என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உபுண்டு டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. உங்கள்கிட்ட லேப்டாப்பில் வந்து 4 GB ரேம் அவைலபிளாக இருக்குது விர்ச்சுவல் பாக்ஸுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உபுண்டு டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து கிராஃபிக்கல் யூசர் மோடில் கிடைக்கும். இல்லை உங்கள்கிட்ட ரேம் வந்து கம்மியாக தான் இருக்குது, நான் ஜஸ்ட் கமாண்ட்ஸ் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உபுண்டு சர்வர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது 800 MB தான் வரும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 GB ரேமே வந்து எனஃப் அதுக்கு. உபுண்டு டெஸ்க்டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் அண்ட் 2 கோர் CPU வந்து மினிமம் வந்து தேவைப்படும். ஸோ இதில் உபுண்டு 22 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 22.04 LTS. ஸோ இதை வந்து டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா 2 GHz டுவெல் கோர் ப்ராசர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 4 GB ரேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் டவுன்லோட்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். உங்களோட ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளோட விர்ச்சுவல் பாக்ஸோட நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் நேம் வந்து உபுண்டு டெஸ்க்டாப் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்டு ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டி டிரைவுக்கு மூவ் பண்ணிடலாம், டி இல்லைனா இ டிரைவுக்கு. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து ISO இமேஜ். இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற உபுண்டு டெஸ்க்டாப்போட ISO வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம்னா அது செலக்ட் ஆயிரும். கீழே வந்து ஸ்கிப் அன்அட்டெண்டட் இன்ஸ்டாலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. CPU வந்து 2 CPU மாற்றிக்கிறேன். அண்ட் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4096, அதாவது 4 GB அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுப்பேன். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து 25 GB இருக்குது பை டிஃபால்ட். நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன் அண்ட் ஃபினிஷ்னு கொடு. ஸோ விஎம்மோட கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபுண்டு டெஸ்க்டாப் 1 அப்படிங்கிற விஎம் செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதில் நெட்வொர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பை டிஃபால்ட் நேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிரிட்ஜ் அடாப்டர் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆர் இன்ஸ்டால் உபுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பை டிஃபால்ட் இங்கிலீஷ்னு செலக்ட் ஆகிருக்கும், அதை அப்படியே வச்சுட்டு இங்கே இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் கண்டினியூன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நார்மல் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மினிமல் இன்ஸ்டாலேஷன் இருக்கும். ஸோ இதில் நார்மல்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசர் யூட்டிலிட்டிஸ், அப்புறம் வந்து லிப்ரா ஆஃபீஸ், அப்புறம் கேம்ஸு அண்ட் மீடியா பிளேயர் இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ மினிமல்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இது மட்டும் வந்து வரும். ஸோ நான் வந்து இதில் மினிமல்னு கொடுத்துக்கிறேன். அண்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்டேட்ஸ் ஒயில் இன்ஸ்டாலிங் உபுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நான் எடுத்துடுறேன். ஏன்னா இதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு இந்த ISO டவுன்லோடுக்கு அப்புறமா என்னென்ன அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஒயில் இன்ஸ்டாலேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். நான் இப்போதைக்கு அதை வந்து எடுத்து விட்டுறேன் அண்டு கண்டினியூன்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் டைப்னு ஒரு விண்டோ வரும்.
இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக் பார்ட்டிஷன், அப்புறம் வந்து சம்திங் எல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மேனுவல் பார்ட்டிஷன்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் பார்ட்டிஷனே கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேஸ் டிஸ்க்ன்னு இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை, உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸில் நீங்கள் அலோகேட் பண்ண 25 ஜிபிக்கு மட்டும் தான் இது கேட்குது. உங்களோட விண்டோஸ் 10 பேஸ் OS வந்து எதுவும் ஆகாது. ஸோ இதில் வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் யூஸ் LVM வித் நியூ உபுண்டு இன்ஸ்டாலேஷனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த LVM ஆப்ஷன் எதுக்காக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாலேஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களோட இந்த 25 ஜிபி வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, அகைன் ஒரு 5 ஜிபியோ இல்லை 10 ஜிபியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த LVM செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது OS ஃபார்மேட் பண்ணாமலே வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இன்ஸ்டால் நான் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ இந்த சம்திங் எல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் பார்ட்டிஷன். நம்ம வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கில் தான் கொடுக்குறோம். கண்டினியூ. டைம் ஜோன் வந்து கொல்கத்தான்னு இருக்கு, அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நமக்கு நேம்லாம் வந்து என்டர் பண்ணிடலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துரு. இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து ரீஸ்டார்ட் நான் ஒன்று கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உபுண்டு 22 வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து உபுண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் டெபியன் பேஸ்டு கமாண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் மின்ட்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து காலி லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.